Hello guys, this is Ganesh and welcome back to the channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைக்ல ஒரு சின்ன மோடிஃபிகேஷன் வந்து பண்ண போறோம். மோடிஃபிகேஷன் இல்ல, ஒரு சின்ன ஒரு அட்டாச்மென்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடிஃபிகேஷன் ரிலேட்டடாக தான் போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் வண்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹேண்டில் பார் மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், லைட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சேடல் ஸ்டே மட்டும் செட் பண்ணணும். சேடல் ஸ்டே அப்படி இல்லைன்னா டாப் ரேக் ரெண்டுத்தில் எது வந்து எனக்கு கிடைக்குதோ அதை செட் பண்ணலாம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேமரா ஆங்கிள்லாம் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சில மவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்சில் போட்டு என்னோடய பைக்கில் சில இடங்களில் பேஸ்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஹீரோ எக்ஸ்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தனி கண் வந்துடுச்சு. லாஸ்ட் டைம் கேடிஎம் வந்தப்போவே அந்த வண்டியை பார்க்கணுன்னு நினச்சேன், பட் அப்போ முடியலை. ஸோ இன்றைக்கி வண்டி இருந்தால் நேரில் போயிட்டு ஹைட்டெல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோ ஷோரூம் லெஃப்டில் அதோ இங்கே தான் இருக்குது. ஓகே, யூ டர்ன். பின்னாடி வண்டி வருதா? வரவில்லை. இந்த இருக்குல்ல ஹீரோ எக்ஸ்பல்ஸ், இந்தியன் மோட்டோசைக்கிள் ஆஃப் த இயர், ரைட் ஸ்மார்ட், லைஃப் ஸ்மார்ட், பி ஸ்மார்ட். இருப்போம். 1.5 லட்ச ரூபா இல்லை, பேச மாட்டிங்களா? ஸ்டில் ரெக்கார்டிங். ஷோரூம் ஓப்பனில் இருக்கா? ஷோரூம் ஓப்பனில் இருக்குது. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வண்டி இங்கே இருக்குங்களா பார்க்குறதுக்கு? டிஸ்பிளே எதுவுமே இல்லைங்களா? ஏதாவது சர்வீஸ்க்கு வந்த வண்டியை ஹைட் செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உட்காந்து பார்த்தா போதும். பயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பார்த்தாச்சு, தேங்க்ஸ். ஓகே, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜபிள் தான் நினைக்கிறேன். 2 காலம் வந்து படிமானமாக வைக்க முடியல, பட் வந்து டோ வைக்க முடியுது. இப்போ என் பைக்கில் நான் எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் வண்டியில் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா அமுகுது, கீழே நல்லா கண்டினியூஸ் தெரியுது. ஸோ ஐ பிலீவ் இட்ஸ் எ குட் ஒன். ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போனீங்கன்னா டெஸ்ட் ரைடுன்னு கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அலோவ் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டர் ஏரியாலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் சில வண்டியெலாம் புக் பண்ணால் தான் வருமே, இல்லைன்னா வராது. அது வந்து எல்லோரும் வந்து சும்மா வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானும் அதான் பண்ணுறேன். ஏன்னா நான் அவங்களே இப்போ தப்பு சொல்ல முடியாது இல்லை. 1.5 லட்ச ரூபா வண்டி அவங்க வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறாங்க, எங்கேயோ ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, கீழே போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் பொறுப்பு. ஒன்று கீழே போட்டவங்க வண்டியை வாங்கிடணும். லாஸ்ட் டைம் கேடிஎம் போயிருந்தோம் இல்லையா, கேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டு என்னோட அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் இன் விழுப்புரம் தே ஆர் வெரி குட் ரியலி. அவங்க எனக்கு டெஸ்ட் ரைட்லாம் கொடுக்கல, but the way they treated me is really awesome. ஓகே, ஸோ அந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டேன். பட் ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ராபப்ளி ஃபேஸிங் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் அந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக, எஸ். ஸோ திஸ் இஸ் கரெக்ட், ஐ பிலீவ். அமைக்கியாச்சு. ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போமா? திங்க் நிறையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எம்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பா ஓப்பன் பண்ணால் உள்ளே 2 பேக்கெட் இருக்கும். 2 பேக்கெட்டில் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் தேவை. இது 2த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் இப்படி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் க்ரே கலர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். It will take some time actually. Yeah. இப்படி ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாத அளவுக்கு வந்து அது நல்லா மிக்ஸ் அடிச்சா உங்கள் கையில் ஒட்டாது. ஒட்டாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்.
மிக்ஸ் ஆகிடுச்சு. கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒட்டலை. இட் மீன்ஸ் இட் இஸ் இன் குட் கண்டிஷன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் பார்க்க வியர்டாக தான் இருக்கும். பட் வாட் டு டூ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஏன்னா இது மட்டும் ஓட்டினாலே தாங்கும். பட் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது இது வைப்ரேஷனில் இருக்கும்போது நம்ம பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேமராவுக்கு ஸ்வாகா தான். அதனால தான். ஓகே, ஹவ் இஸ் இட்?